வருண் டாக்ஸ்ல இந்த இயரோட இறுதியா இல்லை இயரோட தொடக்கத்துலையான்னு தெரியல, இந்த காணொலி வர்றப்போ என்ன நேரம்னு தெரியல. நம்மளோட ரெகுலர் கெஸ்ட் வந்திருக்காரு. இவர் கூட நான் அவரோட சேனலில் ரெகுலராக பேசுவேன், பட் நம்ம சேனலுக்கு எப்போயா ஒரு வாட்டி வந்து தலை காட்டிட்டு போவார். வெல்கம் பேக் வருண் டாக்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி டாக்க போகிறது ரொம்ப நாள் என்னோடய லிஸ்ட்டில் எழுதி வச்சுருந்த டாப்பிக்கு ஆர்எஸ்எஸ். இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் அப்படின்னு போட்டால் செம்ம கடுப்பாயிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் பற்றி வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருப்பாரு, அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. அதை பற்றி நிறையா வந்து தகவல்கள் தெரியும், பின்னணி தகவல்கள் தெரியும். ஆரிஜின் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எப்படிலாம் வந்து இயங்கிட்டு இருக்கு, அண்ட் இன்றைக்கி இருக்கிற 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு ஆர்எஸ்எஸோட பங்கு என்னவா இருக்குது, அண்ட் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா என்ன, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் பல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட இந்த டாபிக் வந்து கேள்வியெலாம் வந்து வைக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி தெரியும், உங்களோட பார்வையிலேருந்து ஆர்எஸ்எஸ் பற்றி எங்களுக்கு டெல் அஸ் a ஸ்டோரி அபவுட் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடைய இதை வந்து எடுக்கிறது வந்து ஐ திங்க் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 ஆண்டுகள் அவங்க வந்துட்டு அதை தொடுறாங்க. அந்த 100 ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ்ஸோடைய பங்களிப்பு இந்த நாட்டின் பல்வேறு நகர்வுகளில், இந்த நாட்டின் பயணத்தில் அவர்களுடைய பங்களிப்பு அப்படின்றத நம்ம வந்து தவிர்த்து பார்க்க முடியாது. அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு அரசியலை புகுத்த நினைத்திருக்கிறார்கள், அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, அவங்க ஆரம்பிக்கும் பொழுது என்னவாக ஆரம்பித்தாங்க, இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, எதில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இயக்கத்துக்கும் இருக்கா மாதிரி தான். அதாவது திகா உருவானது, அதுக்கப்புறம் அது வந்து அதிலிருந்து பிரிந்து வந்து திமுக உருவானது. இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆர்எஸ்எஸ்ஸோடைய கிளை இயக்கங்களாக நிறைய இயக்கங்கள், அதுதான் நம்ம சங் பரிவார் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1930s அந்த மாதிரி சொல்லலாமா இவங்களோட? 25 ஓகே, அதான் 100 இயர்ஸ்னு சொல்றேன் இல்லையா. ஸோ இவங்களுடைய கேசவ் பலிராம் ஹெட்கேவார் அப்படின்றவருடைய இதில் தான் ஆரம்பிக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க அவர் மராஷ்டிரியன் ஆரிஜின், சித்பாவன் பிராமின் அப்படின்ட்டு. இல்லை, அவர் தேசாஸ்தா பிராமின், அவர் சித்பாவன் பிராமின் கிடையாது. ப்ளஸ் அவர் ஆரிஜின் வந்து தெலுங்கு. ஓகே. ஆந்திராவிலிருந்து அங்கு சென்ற ஒரு குடும்பம். அங்குனா எங்கே போகிறாங்க? நாக்பூர் அந்த பகுதி. அங்கு சென்ற ஒரு குடும்பம். அந்த இதிலிருந்து ஆரம்பித்த இதுதான் இது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் ஈவேராவுடைய அரசியல் பயணமும் துவங்குது அப்படின்னு சொல்லலாம். அவரும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அந்த பகுதி, ஈவேராவுடைய ஆரிஜினும் அந்த பகுதி. ஸோ இந்த 2 எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய நபர்கள், 2 வேறு சித்தாந்தங்கள், 2 வேறு இயக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் அவர் ஈவேரா வந்து முதல்ல காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் காங்கிரஸ் நீதி கட்சிக்கு போனார், நீதி கட்சியிலேருந்து அவர் வந்து திகா அப்படின்றத உருவாக்கினார். இது வந்து அவருடைய பயணம். ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே அவங்க வந்து, அதாவது அரசியல் அப்படின்றத வெளியிலிருந்து தான் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு அரசியல் பிரிவு வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது வந்ததுன்னா, காங்கிரஸ் அவர்களை உதாசீனப்படுத்த ஆரம்பித்தது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உதாசீனப்படுத்த ஆரம்பித்து விட்டது. இவர்கள் வேண்டாம், இவர்களுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது வந்து நமக்கு பொருத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடைய சித்தாந்தத்தோடு இருந்தால் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து டிபேட்டபிள் ஆச்சு. உதாரணத்திற்கு இப்போ காந்தியோட கொலையில் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு நிலவிய காரணகட்டத்தில் அது மேலான தடை விதிக்கப்பட்டது. அந்த தடை அதுக்கப்புறம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டது. பட் அது பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் தொடர்பில் இருக்கலாமா கூடாதா என்பது ஒரு விவாத பொருளாகவே இருந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆர்எஸ்எஸ் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர், ஆனால் காங்கிரஸில் அவர் பயணித்தார். முதல்ல அவருடைய பயணம் எங்கே இருந்ததுன்னா இந்து மகாசபையில் இருந்தது. நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. சாவர்கர் வந்து ஆர்எஸ்எஸ்
சாவர்கர்ன்ட்டு கிடையாது. சாவர்கர் வந்து இந்து மகாசபை, அதுதான் பிரதானமா அவர் அவர் வந்து இந்து மகாசபால தான் இருந்தார். அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னாக்கா ஆர்எஸ்எஸ்ல இருந்து அவர் வேறுபட்டார். இன்னைக்கு பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு பேசல, அன்னைக்கு வேற மாதிரி பேசினாங்க. சரியா? அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சித்தாந்தத்தை முன்வைத்ததோ அந்த சித்தாந்தத்திலிருந்து சாவர்கர் வேறுபட்டார். அப்ப சாவர்கருடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது அவரே சொல்றாரு. இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கெல்லாம் வந்து அவருடைய வார்த்தைகள் இது. நான் ஆர்எஸ்எஸ்ஸில் பிறந்தேன், ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தேன், ஆர்எஸ்எஸ்ஸில் பயணிக்கும் பொழுதே இறந்து போனேன். இதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய பயணமா இருக்கும். மற்றபடி நாட்டுக்கு எதுவும் சமுதாயத்துக்கு எதுவும் அவன் பண்ணியிருக்க மாட்டான். அதனால எந்த பயனும் கிடையாது. ஐ வாஸ் பார்ன் இன் ஆர்எஸ்எஸ், ஐ ஸ்டேட் இன் ஆர்எஸ்எஸ், ஐ டைட் ஆஸ் இன் ஆர்எஸ்எஸ் மேன், நத்திங் பியாண்ட் தட் இப்படின்றது அவருடைய கருத்தாக இருந்தது. ஸோ தெர் வர் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஆர்எஸ்எஸ்க்கும் சாவர்கருக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அது ரொம்ப வசதியாயிடுது ஆர்எஸ்எஸ்க்கு. சாவர்கரை தங்களுடைய தலைவர் என்று காண்பிப்பதற்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த இயக்கங்களுக்கு ரொம்ப வசதியாயிடுது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி எதற்காக நிற்கிறதோ சத்தியமாக அதை சாவர்கர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். எதற்காக நிற்கிறது? நாட்டிற்கு எதிராக என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ அத்தனையும் செய்யுது. ஆனால் இங்க என்ன பிரச்சனைன்னா, பாஜக எதை செய்கிறது என்று எதிர் துருவத்தில் சொல்கிறார்களோ அதையெல்லாம் அது செய்யவில்லை. இப்போ உதாரணத்திற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது பாஜக அப்படின்றாங்க. இல்லை, முஸ்லிம்களுக்கு தான் நிறைய பண்ணியிருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகள் மோடி அரசாங்கத்துடைய இந்த 10 ஆண்டுகளில் முஸ்லீம்களுக்கு அவர் செய்தது அதிகம். வெளி தோற்றத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், முக்கியமாக காங்கிரஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இது என்னன்னா, பாஜக முஸ்லீம்களுக்கு எதிரானது, சிறுபான்மையினருக்கு எதிரானது கிடையாது. அவர்களுக்கு தான் அதிகம் செய்திருக்கிறது. இன்றைக்கு அந்த மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய ஊழியராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மோடி. இதற்கு பல சான்றுகளை நம்மளால சொல்ல முடியும், முன்வைக்க முடியும். ராயல் கிங்டம்ஸோட அவங்களுடைய ஊழியராகவே செயல்படுறாரு. சரியா? அப்போ இது வந்து பாஜகவுக்கு உதவுகிறது. எதிர் முகாமில் இருப்பவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது, ஆர்எஸ்எஸ் வந்து இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவா என்பதே ஒரு ஃப்ராடிலண்ட் இந்துத்துவா. இவர்கள் முன்வைப்பது என்பது இந்துக்களுக்கு எதிரான ஒரு தத்துவத்தை தான் முன்வைக்கிறார். இவங்களோட நோக்கம் என்ன, எதற்காக ஆரம்பிக்கப்படுது? இவர்களுடைய நோக்கம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நீங்க ஸ்ட்ரெயிட்டவே இந்த ஹிட்லருடைய தாட் ப்ராசஸ் இருக்கு பாருங்க. அதாவது நாடு என்பதுதான் பிரதானம். இந்த நாட்டிற்கு ஒரு தலைமை, இந்த நாட்டிற்கு ஒரு இயக்கம், இது மட்டும்தான் இயங்கணும். நாடுனா லேண்டு இல்லையா? லேண்டு தான் அவங்க நாடுன்னு சொல்றாங்க. நாடு, இந்த நாட்டுக்கு ஒரு இயக்கம், இந்த இயக்கத்துக்கு ஒரு நபர், இவங்க சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும். சரியா? ஒரே நபர், இவங்க சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும். அதுவும் எப்படி கேட்கணும்? இந்த மதம் என்ன இருக்கு இல்லையா, இந்த மதத்திற்கும் நாட்டிற்கும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, ரெண்டும் ஒண்ணு. நீ நாட்டை வணங்கணும், வேட்டிகன் சிட்டி மாதிரி சொல்றீங்க. நீ நாட்டை வணங்கணும். நீ வந்து பாரத மாதா அப்படின்னு தான் நீங்க கொண்டாடணும். சரியா? அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும் அப்படின்றதான் அவங்களுடைய தாட் ப்ராசஸ். இது ரொம்ப தவறான தாட் ப்ராசஸ் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு நாடு என்பது ஏன் உருவாக்கப்படுகிறது? நீங்க இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இந்தியா என்பது ஒரு பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட், ஒரு அரசியல் ஏற்பாடு. சரியா? ஆனால் அதுக்காக இப்போ நீங்கள் இந்த லெப்டிஸ்ட் சொல்கிற மாதிரி இந்தியா என்ற நாடே இல்லை அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. இந்தியா என்பது பாரதம் என்கிற ஒரு கலாச்சார என்ன சொல்கிறது, ஒரு கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்கிறோம்னா அதுக்கு என்ன தமிழ் வார்த்தை பயன்படுத்துறது தெரியல எனக்கு. சிவிலைசேஷனல் கன்ஸ்ட்ரக்ட், ஒரு கலாச்சார தொற்றுன்னு எடுத்துக்கலாமா? அதோடைய நீட்சியாக அதற்கு ஒரு அரசியல் அமைப்பு வடிவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதம் என்பது இந்தியா என்கிற ஒரு வரையறை, அரசியல் வரையறை, கரெக்ட் வேர்ட், வரையறை அதுக்கு வழங்கப்பட்டது. இவ்வளவுதான். சரியா? அப்படின்னும் பொழுது இதில் பல்வேறு விதமான வேற்றுமைகள்
அப்படின்றது இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இந்த வேற்றுமைகளை எல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு தான். புரிஞ்சுக்கிட்டாதான் ஒன்றிணைச்சு எப்பவுமே இருக்க முடியும், பண்ண முடியும். இந்த வேற்றுமைகளை நீ வந்து எல்லாத்தையும் யூனிஃபார்மா கொண்டு போகணும்னா அது முடியாது, சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த நாடு, அந்த நாட்டுக்காக தான் அந்த கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை ஆள்றது ஒரே ஒருத்தன். அதுதான் இவங்களோட அது அந்த ஒருத்தங்க யாருன்னு இவங்க சொல்றாங்க. யாரா இருக்கும் அது வந்து இவங்க யாரா வேணாலும், யார் வந்து மக்களால் தேர்வு செய்யப்படுகின்ற ஒரு நபர் அப்படின்னு இருந்தா அந்த ஒரு நபர், சரியா, அந்த ஒரு நபருக்கு இவர்கள் அந்த சித்தாந்தத்தை கொண்டு போய் புகுத்துவார்கள். இப்ப நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார் என்றால் நரேந்திர மோடியிடம் இவர்கள் அந்த சித்தாந்தத்தை புகுத்தி அவர் அதை அப்படியே அமல்படுத்தணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க. பாரசைட் மாதிரி இவங்க தான் உள்ள இருப்பாங்க, அவருக்கு பேருக்கு ஒரு தலைவரா இருப்பாங்கன்ற மாதிரி. பாரசைட்ன்றத விட இவங்க தாட் ப்ராசஸ், அதாவது இவங்க ஏதாவது எதிர்பார்ப்போட இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. இவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்ப இது பணமா இல்லன்றீங்க, பணமும் இல்ல, பணம்ன்ற எதிர்பார்ப்பு கிடையாது. இவர்களுக்கு வந்து தன் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் கிடையாது. இவர்களை பொறுத்தவரைக்கும் நாட்டை நீ கண்மூடித்தனமாக நேசிக்க வேண்டும், சரியா? அப்ப நாட்டை நீ கண்மூடித்தனமாக நேசிக்கும் பொழுது உனக்குன்ற அடையாளம், தனித்துவ அடையாளங்கள் இருக்கக்கூடாது, ஒரே அடையாளம் தான் இருக்க வேண்டும். அப்போ சைனாக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸ்? அதுதான் சொல்றேன், அதை நோக்கி கொண்டு போவதுதான் இவர்களுடைய எண்ண ஓட்டமே. அப்ப அந்த எண்ண ஓட்டம் தவறு அப்படின்றத நம்ம சொல்றோம். உதாரணத்திற்கு இந்த நாடு ஏற்படுத்தப்பட்டது, ஏன் இந்த நாடு ஏற்படுத்தப்பட்டதுன்னா உடனே இதை என்ன பண்ணுவாங்க, நீ வந்து துண்டாட நினைக்கிறியா, பிரிவினைவாதம் பேசுறியா, அப்படி நான் சொல்லல. பாரத கலாச்சாரம் என்று ஒரு சங்கிலி தொடர், அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கு, சரியா? இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் கங்கையை வழிபடுவார்கள், புனித நீர் என்று வழிபடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் இங்கே காவிரி நீரை வந்து புனித நீர் என்று வழிபடுவார்கள். இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி தொடர், சிவிலைசேஷனல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கு. ஆனால் தனித்துவத்துடன் அரசியல் அடையாளங்கள் இங்கே இருந்திருக்கின்றன, அரசியல் எல்லை அடையாளங்கள், பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இங்கே தனித்துவத்துடன் இருந்திருக்கின்றன. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு என்று இன்னைக்கு ஒரு வரைபடமா இருக்கு. இந்த வரைபடத்துடன் அது இருந்ததா? இல்ல, சரியா? இங்கே சோழர்கள் இருந்தார்கள், தொண்டைமான் இருந்தார், அதியமான் இருந்தார், பல்லவர்கள் இருந்தார்கள், இப்படி பல இன்னும் நிறைய குறுநில மன்னர்கள் இருந்தார்கள். இவங்க ஒன்றும் ஒரு தனித்துவ அடையாளங்களுடன் தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த தனித்துவ அடையாளங்கள் எல்லாம் வந்து ஒரு எல்லாம் இணைக்கின்ற ஒரு விஷயமா என்ன இருந்தது? நம்பிக்கை, இறை நம்பிக்கை, கலாச்சாரம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இணைக்கின்ற விஷயங்களா இருந்தது. இணைக்கின்ற மொழின்னு சொல்லலாம். மொழி இல்ல அதுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும், அதோட மொழியும் இருந்ததுன்னு வைங்க. இப்ப நீங்க புலவர், மூவேந்தர்களையும் வந்து பாராட்டக்கூடிய புலவர்களை நீங்க பார்த்துருக்க முடியும். ஒரு புலவர் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த மன்னனுடைய புகழை வந்து அந்த மன்னனிடம் பேசி, இந்த மன்னனுடைய புகழை இன்னொரு மன்னனிடம் பேசி, இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சங்க இலக்கியங்கள்ல நிறைய இதுக்கான சான்றுகள் இருக்கு. இப்போ இந்த மன்னனுடைய புகழை இங்கே பேசும் பொழுது கலாச்சார தொற்று இருக்கிறதுனால தான், கலாச்சார ஒற்றுமை இருக்கிறதுனால தானே அதை வந்து இங்க பேசி இவரால் அதை புரிஞ்சுக்க மேட்ச் பண்ண முடியுது. அப்போ என்ன இது சொல்ல வருது? நமக்கு ஒரு கலாச்சார தொற்று இருக்கு. நாடு முழுவதும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சிவிலைசேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கு ஒரு கலாச்சார தொற்று இருக்கிறது. ஆனால் அதனாலேயே நாம இதை ஒரு அரசியல் வரைவு அப்படின்னு ஏற்படுத்த முடியாது. அப்போ அந்த அரசியல் வரைவு பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது இதற்கு ஒரு உடன்படிக்கையை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இந்த உடன்படிக்கை தான் இந்தியா என்கிற நாடு என்பதனை நாம் உருவாக்குவது. அப்போ இந்த இந்தியா என்ற நாடு, இவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்தியா என்ற நாடு பாரத மாதா என்ற ஒரு உருவம் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்தியா என்ற நாடு என்பது இன்றியமையாதது என்று சொல்கிறார்கள். அது தவறு அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, ஒரு கல்ட் பிளஸ் எப்படி சொல்றது, ஒரு சர்வாதிகாரம். அப்சல்யூட்லி. இதை நோக்கி அது மட்டும் இல்லாம இவர்கள் செய்யக்கூடியது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய தனித்துவ சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, அந்த தனித்துவ சம்பிரதாயங்களை இவர்கள் அழித்து ஒழிப்பது அப்படின்றதை இவர்கள் தெரிந்து செய்தாலும் சரி இல்ல தெரியாமல் செய்தாலும் சரி இது தவறு. இதை அவர்கள் செய்கிறார்கள். ஓகே, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நம்மளுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சிட்டு அந்த ஹோல் RSS நார்த் இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை அப்படியே நீங்க வந்து புகுத்துறது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில், சரி, இது எப்படி மாறி இருக்குன்றதை நான் சொல்றேன். இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து நான் சொல்றது 1980களில் இருந்து, நான் சின்ன பையனா இருக்கும் இருந்து நான் வந்து விசிட் பண்ணுவேன். நான் சொல்றது 7 வயசு 8 வயசுல இருந்து விசிட் பண்ணுவேன். அது ஒருத்தர் வீட்டுல இருந்தது.
ஒருத்தருடைய வீட்டுல கோயில் வைப்பாங்கல்ல, ஆனா பெரிய சிலை, ஓகே, பெரிய சிலை அவருடைய வீட்டுல இருந்தது. அந்த வீட்டோட எக்ஸ்டென்ஷனா இந்த சிலை இருந்தது. நாங்க எல்லாரும் போய் கும்பிடுவோம். ரொம்ப சம்பிரதாயத்தோட நடைபெறக்கூடிய ஒரு கோவிலா அது இருந்தது. சரியா, அவருக்கு ஏதோ ஒரு பணப்பிரச்சனையோ ஏதோ சம் இஷ்யூ, பேங்க்ல ஏதோ பிரச்சனை, அவருடைய வீட்டை வந்து அவர் ஏலம் போயிடுச்சு. அந்த வீட்டை வந்து காலி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்னும் பொழுது அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. சிலை என்ன பண்ணுவாரு, அங்கேதான் வச்சுட்டு போனோம். ஏன்னா கோயில் ஆயிடுச்சுல, அது ரோட்ல வச்சுட்டு போயிட்டாரு. இது நடந்தது வந்து 1991. எனக்கு இன்னும் பசுமையா நினைவு இருக்கு, 1991. அப்ப அந்த சிலையை வந்து அந்த ரோட்ல இருக்கக்கூடிய சிலையை எடுத்துட்டு வந்து ஒரு பார்க், அங்கேயே ஒரு அன்யூஸ்டு பார்க், அந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா புதரா தான் இருக்கும். அந்த பார்க்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்கேயா வச்சாகணும் இல்லையா, அப்போ அங்க வைக்கிறாங்க. ஏன்னா பெரிய சிலை அது. இன்னைக்கும் நீங்க அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவில் போனீங்கன்னா பெரிய சிலை பார்க்கலாம். ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த சிலை தான். அது அப்படியே இருந்தது. அந்த சிலையை கொண்டு வந்து அங்க நிறுவுறாங்க அந்த பார்க்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, எதுக்கு சொல்ல வரேன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தன்மை என்னன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, அவங்களும் சேர்ந்து தான் அந்த சிலையை வந்து அங்க வைக்கிறதுக்கு இது பண்றாங்க நினைச்சு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்கள்லாம் சேர்ந்து இதை வந்து நம்ம வந்து பூஜை புலஸ்காரங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்போம் பண்ண வரும்பொழுது ஆர்எஸ்எஸ் உள்ள வராங்க, சங் பரிவார் உள்ள வருது. வந்த உடனே முதல்ல என்ன பண்றாங்க, நீ யார் இங்கே வரத்துக்கு அப்படின்னு அந்த முஸ்லீம் ஃபேமிலியை விரட்டி அடிக்கிறாங்க. சரியா, அடிச்சாங்களா? அடுத்து இவங்க என்ன பண்றாங்க, அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அவங்க கையில் எடுத்த உடனே இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க கோவில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான இடம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்குள்ள ஒரு சந்நிதி, பாரத மாதா சந்நிதின்னு ஒன்று. எதுக்கு புதுசாக புகுத்துறாங்க உள்ள? என்னுடைய கோவிலுக்குள்ள நீ ஏன் பாரத மாதாவை கொண்டு வருகிறாய்? பாரத மாதா என்பது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஒரு சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு கற்பனை கதாபாத்திரம். ஏன் அது உருவாக்கப்பட்டது? நீங்க அதை ஏன் அந்த கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இது வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, சாவர்கர் உருவாக்கினார்னு சொல்லுவாங்க. இது யார் சொல்றது தெரியுமா? இந்த லெப்டிஸ்ட் எல்லாம், இந்த முட்டா பயல்களுக்கு தெரியாது. அவர் உருவாக்கல, இது உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னாடியே. அதாவது பொங்கோ மாதா அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசத்தில் அப்போ பஞ்சம் ஏற்பட்ட பொழுது, மக்கள் எல்லாம் தவித்து கொண்டிருந்த பொழுது, அவர்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் பொங்கோ மாதா. இந்த பொங்கோ மாதா அப்படின்றது தான் பாரத மாதான்னு மருவியது சரி பிற்காலங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க இதை வந்து. இப்ப நீங்க சாவர்கரே இதை ஏத்துக்கிட்டது இல்லை தெரியுமா? சாவர்கர் இதை தந்தை தேசம் என்று தான் சொன்னார். ஃபாதர் நேஷன் சொல்கிறார். அப்ப அவர் எப்படி பாரத மாதாவை கொண்டாடி இருப்பார்? சரியா? அப்போ நீங்க வந்து இந்த பாரத மாதா என்பதனை இப்ப என்ன பண்றாங்க இவங்க, நார்த்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இது வந்து ஆஞ்சநேயர் கோவில்ல, இது வந்து 91 இது தமிழ்நாட்டில் நடக்குது. நான் சொல்றது நார்த்ல என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய பிரதேசத்துல எடுத்துட்டு போனீங்கன்னா என்னுடைய நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, என்னுடைய புராதன கோவில்கள், நம்முடைய புராதன கோவில்கள்ல இவங்க இந்த பாரத மாதா சிலையை கொண்டு வந்து வைக்கிறது, ஏன்ஷியன்ட் டெம்பிள்ல கொண்டு வந்து வச்சு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஆகம விதிகள் என்பது இங்க மாதிரி பின்பற்றப்படுவது. இப்ப இந்த ஆஞ்சநேயர் கோவில்ல கூட நீ செய்யற மாதிரி கொண்டு போய் நீ தஞ்சை பெரிய கோவில் பண்ணா அனுமதிக்க மாட்டோம். நீங்க ஸ்ரீரங்கம் கோவில போய் வச்சீங்கன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோம். இதற்கெல்லாம் அவங்க அனுமதியே கிடையாது. இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்றேன், சிதம்பரம் கோவில்ல காலம் காலமாக ஒரு வழிமுறை இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன காலம் காலமாக? 75 ஆண்டுகளாக தானே தேசிய கொடின்னு இருக்கு. இப்போ காலங்காலமாக என்ன வழிமுறை இருந்திருக்க முடியும்? நீங்க வந்து கொடியை கொண்டு போய் ஏத்துறாங்க, கோபுரத்து மேலே ஏத்துறாங்க. இது தேசிய கொடியை சுதந்திர தினத்தின் பொழுது ஏத்துறாங்க. யாரோ ஒருத்தர் கூட ஒரு ட்விட்டர்ல போட்டிருந்தாரு, நாகூர் தர்கால வந்து அப்படியே லேசர் லைட் அடிக்கிறாங்க இந்த தேசிய இந்தியா கலர்ல, ட்ரை கலர். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தர்காவா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், தேசிய கொடிக்கு அங்க என்ன வேலை? தேசிய கொடிக்கு அங்க என்ன வேலை? உன்னுடைய பாரத மாதா, உன்னுடைய தேசிய கொடி, இதையெல்லாம் கோவிலுக்குள்ளேயும் மசூதிக்குள்ளேயும் சர்ச்சுக்குள்ளேயும் கொண்டு வராத. சிதம்பரம் கோவிலுக்கு மேல நீங்க கொண்டு போய் தேசிய கொடி ஏத்துறீங்க. என்னுடைய தில்லை நடராஜர் என்பவன் என்னுடைய கடவுள். அங்க பறக்கக்கூடிய கொடி அவனுடைய கொடியாகத்தான் இருக்க வேண்டும். சரியா? அவனுக்கு மேல நீ போய் ஒரு தேசிய கொடியை கொண்டு போய், நீ தேசம் என்பது இப்ப உருவானது, என்னுடைய கடவுளுக்கு மேல அதை கொண்டு போய் வைப்பியா நீ? இது எந்த ஆகம விதி இதை அனுமதிக்குது? இதெல்லாம் ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ். இதெல்லாம் வந்து இந்த தன்மை தான், மைண்ட் செட் தான். இது ஆர்எஸ்எஸ் செய்துன்னா, அதாவது சிதம்பரம் கோவில்ல ஆர்எஸ்எஸ் செய்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த மைண்ட் செட் தவறானது. மேபி ஒரு சுதந்திர வேட்கைக்காக அவர்கள் அதை செய்ய முற்பட்டிருக்கலாம். அதாவது தவறு. இது ஆகம விதிகளுக்கு முரணானது, ஏற்றுக்க முடியாது.
அங்கே விதியே இருக்குங்க. நீங்கள் கொடி கம்பம்னு வச்சுருக்கோம்ல, திருவிழா வரும்போது கொடி ஏற்றுறோம்ல, யாரோட கொடி ஏற்றுறோம்? தேசிய கொடியா ஏற்றுறோம்? அந்த கோவிலுடைய கொடி. கோவில் இறைவனுடைய கொடி, அதுதான் மேலே இருக்கணும். எந்த தேசிய கொடியும் அதுக்கு மேலே நிற்க முடியாது. சரியா? அப்போது இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா, தேசம், அரசியல், ஆன்மீகம், இது மூணும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டியது. இது மூணும் ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் ஒன்று இன்னொன்றுடைய இடத்திற்குள்ள வரக்கூடாது. இது எல்லாத்தையும் வந்து கிளப் பண்ணுறாங்க இவங்க வந்து இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிடுறாங்க, எல்லாமே ஒன்று அப்படின்னு. இது தவறு அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது. ஏன்னா நீங்கள் என்னுடைய தேசம் என்று வந்து விட்டால், நான் என்னுடைய அரசியல் ஆன்மீகம் தள்ளி வைத்து விட்டு என்னுடைய தேசத்தை நான் பார்ப்பேன். என்னுடைய அரசியல் என்று வந்து விட்டால் என்னுடைய தேசம் ஆன்மீகம் இதை தனியாக வைத்துவிட்டு என்னுடைய அரசியல் என்பதனை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய ஆன்மீகம் என்று வந்து விட்டால் தேசம் அரசியல் என்பதனை தள்ளி வைத்துவிட்டு ஆன்மீகம் என்பதனை நான் பார்க்க வேண்டும். இப்படித்தான் நான் பார்க்கணும். சரியா? இது எல்லாமே தனித்துவ கொண்டவன். ஆனால் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்லிங்க் ஆயிருக்கலாம், கனெக்ஷன் ஆயிருக்கலாம். பட் ஒன்று இன்னொன்றுடைய ஸ்பேஸ் வந்து ஆக்கிவே பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஏன் சொல்கிறோம், ஒரு கோவிலுக்குள்ள அரசியல் அரசாங்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அரசு கோவிலுக்குள்ளே வரக்கூடாது. இதை நானும் எடுத்துக்கிறேன். சரியா? இது அரசியல் கட்சிக்கும் பொருந்தும், ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களுக்கும் பொருந்தும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்கள் சேவையை நாங்கள் செய்கிறோம்னா மக்கள் சேவையை செய்யுங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலையே. என் கோவிலுக்குள்ள வராது, என் சம்பிரதாயத்தில் நுழையாது. ஓகே. ஸோ அதை வந்து அவங்க நுழையிறாங்கன்றதை நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு இவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்தையும் மார்ச் ஒன்று வைக்கிறாங்க. ஆமாம், இல்லை நான் ஒன்று பார்த்தேங்க. இப்போ ஒரு சின்ன கிரவுண்ட் இருந்துச்சு, அது ஒரு கவர்மெண்ட் கிரவுண்டு. அங்கே பிள்ளைங்கள்லாம் இல்லை, குட்டி குட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவை தான் அனுப்பியிருக்காங்க போல். அந்த சின்ன பசங்களுக்குலாம் உட்கார வச்சு அங்கேயே கிளாஸ் எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த மார்ச் ஃபாஸ்ட் எல்லாமே சொல்லி தந்தாங்க. சரி, இந்த மார்ச் ஃபாஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இல்லை கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இந்த மாதிரி கேரட்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குறாங்க? இது வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து 1925 நேதாஸ் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு ராணுவ வழிமுறை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா? அப்படி இருந்ததுல நீங்க ஒரு குச்சி ஒன்று வச்சுப்பாங்க இல்லையா? இவங்க போற ஆர்எஸ்எஸ் பரேட்ல ஒரு குச்சி ஒன்று எடுத்துன்னு போவாங்க இல்லையா? நான் கேட்குறேன், குச்சி எடுத்துன்னு எல்லாம் போக வேண்டியதுனடா மணிப்பூருக்கு? 2 வருஷமா கொளுத்திட்டு இருக்கானுங்களே, அந்த மாநிலத்தையே கொளுத்திக்கிட்டு இருக்காங்க 2 வருஷமா. இல்ல போக வேண்டியது தானே? இதனாங்க என்சிசி மாதிரியா? நாட்டுக்கு தேவையான ஒரு படை வீரர்களை உருவாக்குறாங்க. என்சிசி மாதிரினா போக வேண்டியது தானே? போவாங்க போ. பட் இவங்களுடைய சேவை பல இடங்கள்ல இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் வெள்ளம் வந்த பொழுது, நிலச்சரிவு ஏற்பட்டு வாலண்டரி ஆக்டிவிட்டிஸ், அந்த மாதிரியான இடத்துல வந்து இவர்களுடைய சேவை இருந்திருக்கு. அதை வந்து நம்ம மறுக்கவும் முடியாது. எந்த இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் நம்ம வந்து குறைய சொல்கிறோமோ அந்த இடத்துல அவங்களுடைய நிறைகளையும் நம்ம பேசணும். ஆர்எஸ்எஸ் சில இடங்களில் அவங்களுடைய பணி அப்படின்றது மகத்தான பணி செய்திருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்னா, ஒன்று மிலிட்டன்சி, இன்னொன்று மிஷினரிஸ் ஆக்டிவிட்டீஸ். இந்த மிஷினரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து ஒருத்தங்க ஒரு மதத்திலே இன்னொரு மதம் கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது அவங்களுடைய ஃபெய்த் அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஒருத்தங்களுடைய மதமே வந்து நீ போய் போதனை செய் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அதற்கும் அவர்களுக்கு அனுமதி உண்டு. கான்ஸ்டியூஷன் அதை அனுமதிக்குது. சரியா? அப்படின்னும் பொழுது அதையும் நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அதை வந்து ஒரு கட்டாய மத மாற்றம் என்று செய்யும் பொழுதோ இல்லை ஒரு பணத்தை கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அதை வந்து எதிர்கொள்வதற்கு அப்படின்னு சில ஆக்டிவிட்டீஸில் ஆர்எஸ்எஸ் இறங்கியிருக்காங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய சேவா பாரதியிலேருந்து ஆரம்பித்து அவங்க நிறைய இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆதிவாசி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் வந்து இவங்க வந்து அவங்களுடைய பெட்டர்மெண்ட்டுக்காகவும் இவங்க வந்து பணி செஞ்சுருக்காங்க. இதையெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆக்டிவிட்டி இல்லை. ஆனால் இவங்க வந்து சிறுபான்மையினரை வந்து இவங்களோட கொள்கைப்படி இவங்களோட ஐடியாலஜி படி எப்படி பார்க்குறாங்க? இவங்களோட பார்வை என்ன? முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இந்து மதத்தையே ஒரு இஸ்லாத்தை போலவும் ஒரு கிறிஸ்டியானிட்டி போலவும் தான் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. கோ பை ஒன் புக், கோ பை ஒன் போப், கோ பை ஒன் இமாம், இப்படி இவங்க கொண்டு போகணும்னு தான் பார்க்குறாங்க. சரியா? இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம். இப்போ ஆர்எஸ்எஸோட சோஷியல் ஆக்டிவிட்டி நீங்கள் சொல்கிறது கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீம் இல்லை இஸ்லாம் பீப்புள், கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் இவங்க ஆபத்து இல்லை, ஹிந்துஸ்க்கும் இவங்க வந்து ஆபத்து. இவங்க ஆக்சுவலாக கிறிஸ்டியன்ஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ஆபத்தே கிடையாது. சரியா? இவங்க பாஸ்டரிங்க இந்துஸ்க்கும் இது முஸ்லீம்ஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் கிடையாது. இவங்களுடைய டேமேஜ் எங்கன்னா இந்துக்களுக்கு தான் டேமேஜ்.
ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இப்போ ஒரு மதம் இருக்குது, ஒரு மடம் இருக்குதுன்னு. இப்போ என்னோடது அகவில மடம், எனக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கும், வேற ஒருத்தங்களுக்கு வேற ஒரு மடம் இருக்கும். இப்போ நீங்கள் ஐயங்கார் அப்படின்னு எடுத்திங்கன்னாக்கா 74 மடாதிபதிகள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மடம் இருக்கும், ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கும், ஒரு ஒரு வழிமுறை இருக்கும். சரியா? இப்படி நீங்கள் ஐயங்காரன்னு எடுத்துக்கலாம், பிராமின்ஸில் மட்டுமே. இந்த மாதிரி ஒரு ஒரு சாதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு உட்பிரிவு இருக்கு, அவங்களுக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கும், அவங்க ஒன்று வழி வழியாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இது எல்லாத்தையுமே நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு நிலையை தான் இவங்க கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் நீர்த்து போக செஞ்சுட்டு நீ கும்பிட வேண்டியது பாரத மாதாவை, நீ கும்பிட வேண்டியது இது தேசிய கொடியை, அப்புறம் நாங்களாக முடிவு செய்வோம் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட வேண்டும் என்று, அந்த கடவுளை எல்லாம் நீங்கள் கும்பிட வேண்டும் இப்படின்றது என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம்? சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறது. சர்வாதிகாரம்ன்றதை விட இது ஒரு அப்சல்யூட்லி இந்து மதத்தையே குலைக்கின்ற ஒரு விஷயம். இவங்களை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டிடியூஷன் ஆக்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது இந்த மதத்தையே குலைத்து இன்ஸ்டிடியூஷன் ஆக்கணும்னு பார்க்குறாங்க. இதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் தேவ் ஹேட் வெரி 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 க்ளோஸ். ஆர்எஸ்எஸ்க்கும் சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. டு த எக்ஸ்டென்ட் கே சுதர்ஷன் ஆர்எஸ்எஸோட தலைவராக இருந்தவர், சர்சங் செலக்ட்னு சொல்லுவாங்க, அவங்களோட தலைவராக இருந்தவர். அவர் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆனார். லேட்டர் கன்வெர்ட் ஆனார். இவங்க உடனே என்ன சொல்லி மறைச்சாங்கன்னா, அவருக்கு புத்தி சுவாதீனம் போயிடுச்சு, வயதாயிடுச்சு, இஸ் பிகம் சினைல், அதனால அவர் அதை மாற்றினாருன்னாங்க. அதெல்லாம் நான்சென்ஸ். சரியா? ஏன் இப்போ நீங்கள் இருக்க மோகன் பாகவத் என்ன சொல்கிறாரு, நீ இந்துவாரு, கிறிஸ்டினாரு, முஸ்லீமாரு, ஆனால் நீ எல்லாமே உன்னுடைய பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டா நீ இந்து தான் அப்படின்றாரு. இப்போ இந்துன்ற டெஃபினேஷன் எங்கேருந்து வருது? எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னா எப்படி ஒன்றாக முடியும்? நானும் நீயும் சமம், நானும் நீ எப்படி ஒன்றாக முடியும்? அவர் சர்ப்ரைஸ் ரீசென்ட்லி கூட சொல்லியிருந்தாரு, சும்மா போயிட்டு எந்தெந்த மசூதி கீழே கோயில் இருக்குன்னு நம்ம திருப்பி பார்த்துட்டு இருக்க தேவை. நீ யார் சொல்கிறதுக்கு? இல்லை, ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை? அதுதான் சொல்கிறேன். அது இவங்களுடைய வாதமே. இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு விஷயமா எடுத்து இவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே இல்லையா? இவங்க ஸ்டார்ட் பண்ணலங்க, ஏற்கனவே அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தது. இவங்க அதுல நுழைஞ்சு இதுல ஆதாயம் தேடிக்கிட்டாங்க. சரியா? இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே. இது 500 ஆண்டுகள் போராட்டம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு ஆனா பின்னாடி பெரும் மூளையா செயல்பட்டது ஆர்எஸ்எஸ் தான் இல்லையா? அது இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. 500 ஆண்டுகள் போராட்டம் அது. சரியா? அயோத்தியில் அந்த மசூதி நம்மளே ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட் பேசிட்டோம். 500 ஆண்டுகள் போராட்டத்துல இவங்க எப்ப நுழைஞ்சாங்க? 1925 ஆர்எஸ்எஸ் பேசி இருக்கிறதா ராமர் கோவிலை பற்றி? 49 பேசி இருக்கிறதா ராமர் கோவில் பற்றி ஆர்எஸ்எஸ்? அப்பொழுதெல்லாம் இவர்கள் பேசவே இல்லை. இவர்கள் எப்போ 80களில் தான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இவங்க அரசியல் கட்சி அப்படின்றதே முதல்ல ஆர்எஸ்எஸ் அனுமதிக்காது. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவை தங்களுடைய அங்கம் என்றோ தங்களுடைய கிளை என்றோ ஆர்எஸ்எஸ் சொல்லாது. இருந்தாலும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு அவர்களுடைய அனுமதி பெற்று உருவாக்கப்பட்ட கட்சி ஜனசங்கம் அப்படின்ற கட்சி. அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போராடி, சிவா பிரசாத் முகர்ஜி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் போராடி ஆர்எஸ்எஸோட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் அவர் அதை ஆரம்பிக்கிறார். அப்பவும் பாத்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய நிறைய பேர் சண்டை போடுறாங்க ஆர்எஸ்எஸ் தலைமையிட்ட. நாங்கள் அரசியல் ஆம்பிஷனோட வந்திருக்கோம், நாங்கள் ஒரு அரசியல் எங்களுக்கு ஒரு அரசியலில் பயணிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட வந்திருக்கும் பொழுது நீங்கள் அது பண்ணக்கூடாதுன்னா நாங்கள் ஏற்றுக்க முடியாது, காங்கிரஸும் எங்களை உள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்க, அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னும் பொழுது தான் ஜனசங்கம் உருவாகுது. ஏன்னா இந்து மகாசபாவில் சவர்கர் ஆர்எஸ்எஸோடைய இதை ஏற்றுக்கலை. ஸோ ஆர்எஸ்எஸ்க்கும் சவர்கருக்கும் ஒத்து போகாது அப்படின்றதுனால ஆர்எஸ்எஸ்ஸால் இந்து மகாசபையை ஆதரிக்க முடியல. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு கட்சியை அங்கே உள்ள இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்றதுனால இவர் ஆரம்பிக்கிறாங்க. இது இந்து மகாசபோட பிரச்சனை அப்படின்றதுனால ஜனசங்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஜனசங்கம் ஆரம்பித்து அதை கொண்டு போகிறாங்க. அதை கொண்டு போகும்போதே ஆர்எஸ்எஸ்லேருந்து யார் யாரெல்லாம் அதில் பங்கு பெறலாம் அப்படின்றதுலேயே நிறைய இஷ்யூஸ் வருது. சரியா? இப்படி நிறைய போயிட்டே இருக்கு இவங்களுக்குள்ள. ஸோ தேர்தல் அரசியலும் தேவைன்னு சில பேர் நினச்சிருக்காங்க. இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இது எமர்ஜென்சி பீரியட்ல ஆர்எஸ்எஸ்ல சில பேர் கைது செய்யப்படுறாங்க. வாஜ்பாய் போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் அஃப்கோர்ஸ் ஜனசங்கத்தில் இருக்காரு. இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்ட பொழுது ஆர்எஸ்எஸ் ரணடே அப்படின்னு இருக்கார். இந்த ரணடே யாருன்றது சொல்ல வர, தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு நிறைய பெரிய தொடர்பு இருக்கு. அந்த ரணடே வழியாக வைத்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்திரா காந்தியுடன். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எமர்ஜென்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்களை பேன் பண்ணிடாதீங்க, அதாவது பேன் பண்ணியிருக்காங்க, பேனை லெஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த மாதிரி தான் இவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ரணடே தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார். எதுக்காக அனுப்பப்படுகிறாருன்னா இங்கே சில
இந்த கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்க வந்து கோல வச்சுறாங்க அப்படின்ற ஒரு இது வரும்பொழுது இங்கே அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பும்பொழுது தான் அவர் வந்து கன்னியாகுமரியில் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் உருவானது தான் விவேகானந்தர் ராக். அண்ணாதுரையோடைய சப்போர்ட் எடுக்கிறார் அவர் ஆல்ரெடி இதை உருவாக்குறதுக்கு. விவேகானந்தர் பக்தவத்சலம் முதலமைச்சர் அவருடைய சப்போர்ட் எடுக்கிறாரு. இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டை எடுத்து அங்கே வந்து ஒரு சர்ச் வரதா இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி பிளஸ் சிரியன் கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சர்ச் கொண்டு வரணும். மாத்தி மாத்தி நைட் இவங்க போனா அவங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருந்து இவங்க அதுக்கப்புறம் இது வந்து உருவாக்குறாங்க. இன்னைக்கு வந்து வள்ளுவர் சிலையை பத்தி பேசுறாரு. வள்ளுவர் சிலைக்கு வந்து மூளை யாருன்னா ராணடே. அவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில தான் கருணாநிதி வந்து வள்ளுவர் சிலை அங்க நிறுவலாம். ஏன்னா ஏற்கனவே விவேகானந்தர் பாறை அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தருடைய அங்க ஒரு இதை உருவாக்குறாங்க. அது உருவாக்குறதுக்கு ரன்னடே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே ரன்னடே வந்து இதையும் சொல்றாரு அப்படின்னு போது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறார். ஏன்னா அங்க வந்து இன்னொரு சர்ச் இவங்க இங்க விவேகானந்தருடைய இது வந்ததுனால நினைவு இல்லமா அந்த இது வந்ததுனால இங்க வந்து சர்ச் வரணும்னு திருப்பி போராட்டம் நடத்துறதுனால சரி நமக்கு இங்க ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை வந்துக்கூடாது. ஏன்னா ரெண்டும் பக்கத்துல இருக்கு. இங்க சர்ச்சு இங்க விவேகானந்தருடைய இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஸ்ரீபாதமும் ஏதோ ஒரு இது இருக்கு. அந்த அம்மாவுடைய அதாவது கன்னியாகுமரி அவங்களுடைய அந்த பாதம் பட்ட இடம்னு இருக்கு. அதனால இது வந்து கம்யூனல் டென்ஷன் ஆயிடும் அப்படின்றதுனால சரி யாருக்குமே இல்லை வள்ளுவர் அப்படின்னு பொது அடையாளமா இதை வந்து தமிழர்களுக்கு அவங்க வந்து அவர் வந்து அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகுது. அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் முராரி தேசாயை வச்சு அடிக்கல் நாட்டுறாங்க. அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா வந்து சிலை எழுப்பணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி வராரு. இதெல்லாம் சோவானம் சோஃபர் பட் ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் அதில் இருக்குன்றதுக்கு நான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் as an ஆர்கனைசேஷன் அதுக்கு ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. பட் ஆஸ் அ ஹிந்து who believes in my சம்பிரதாயம், என்னுடைய சம்பிரதாயம் எனக்கு முக்கியம், என்னுடைய சம்பிரதாயம் நீர்த்து போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நான் ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிப்பேன் என்றால் மாட்டேன். எப்பவுமே இது வரைக்கும் ஆதரிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல அதான் சொல்றேனே, ஆர்எஸ்எஸ் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது were you a member before? never. RSS never has a membership. ஓகே. அவங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு கூட கிடையாது. அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சேவகரா ஸ்வயம் சேவகரா நீங்களே ஒரு வாலண்டியரா நீங்க போய் அவங்களுக்காக நீங்க ஜாயின் பண்ணணும். மத்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது விட்டுறணும்னா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க ரெண்டுமே பண்ணலாம். எனி ஆர்எஸ்எஸ் ட்ரூ ஆர்எஸ்எஸ் பர்சன் வில் நெவர் கம் அவுட் அண்ட் சே நான் ஆர்எஸ்எஸ் சொல்ல மாட்டாங்க. வேலையை பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பெருமைக்கு பீத்திக்கிறவன் இருப்பான் நிறைய பேர். நான் ஆர்எஸ்எஸ் அப்படி சொல்றவன் உண்மையான ஆர்எஸ்எஸ்ஸா இருக்க மாட்டான். ஏன்னா அவங்க வந்து தே நெவர் கம் அவுட் அண்ட் அவங்களுடைய சாதனைகளை அவங்க வெளில வந்து என்றைக்குமே சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. பட் ஆர்எஸ்எஸோட தாட் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தாட் ப்ராசஸ் வந்து இந்த இந்துக்களுடைய தனித்துவத்தை ஒழித்து விடும். ஓகே. இது வந்து வடக்குல அது செய்திருக்கிறது. அதனால நீங்க எதிர்க்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா. ஸோ நம்ம தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாராரை பத்தி தான் அதிகமாக நம்ம பேசுறதுக்கான சிச்சுவேஷன் நிறைய ஏற்பட்டுரும். பட் ஆர்எஸ்எஸும் வந்து பல வாட்டி தடை செய்யப்பட்டிருக்கு அவங்களுடைய அதிதீவிரவாதத்தினால. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க? உதாரணத்துக்கு காந்தி அவர்களோட இறப்புல ஆர்எஸ்எஸ் உடைய கை பங்கு எவ்வளவு இருந்தது? என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸோட ரோல் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஆனா இன்னைக்கு அதை கொண்டாடுறதும் அவங்க தானே இருக்காங்க. இல்ல அவங்க அந்த மாதிரி கொண்டாடுறது இல்லையே. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய தவறான ஒரு இது இருக்கு. என்னன்னா கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ் கொண்டாடுகிறதுன்ட்டு. சரி, ஆர்எஸ்எஸ் வந்து கோட்ஸே கொண்டாடிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கோட்ஸே வாஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் ஆர்எஸ்எஸ். கோட்ஸே சவர்கரையும் எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்னா சவர்கரால் வளர்க்கப்பட்டாலும் கூட ஆர்எஸ்எஸ் உடன் தொடர்பில் வைத்திருந்தாலும் கூட அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியே வந்து விட்டார். ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம், அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து நம்முடைய தனித்தன்மையை குலைத்து விடுகிறது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இவங்களெல்லாம் வந்து ஒரு வலுவாக தங்களுடைய எண்ண ஓட்டங்களை முன்னெடுக்க முடியாதவர்களாக அவர் பார்த்தார். சவர்கரையே அப்படி தான் அவர் பார்த்தார். நீங்கள் நீர்த்து போக சொல்லிடுறீங்க, எது சொன்னாலும் ஒத்துக்கிறீங்க, காங்கிரஸ் எது சொன்னாலும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து கோட்சே போன்றவர்களுக்கு இருந்தது. கோட்சே காந்தியை கொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பிரிவினையில் அந்த இது நடந்தது இல்லையா, அந்த தேசம் பிளவுபட்ட பொழுது அங்கிருந்து இங்கே வந்து டெல்லியில் இருந்த அந்த மக்களுடைய நிலையை பார்த்து அவர் அந்த முடிவை எடுக்கிறார். தட் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு டார்ச்சர், இவ்வளவு டென்ஷன், இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு ரோட்டில் வந்து நிற்கிறாங்க, உடைமையை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, தன் குடும்பங்களை இழந்து, தங்களுடைய பெண்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டு
இப்படியெல்லாம் நிலையில வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கும் பொழுதும் இவர் திரும்ப திரும்ப பாகிஸ்தானுக்கு என்ன நல்லது செய்யலான்றதை பற்றி மட்டுமே யோசிக்கிறாரு அப்படின்றது வந்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் அவர் செய்தது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு வந்து ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்தால் வந்ததா அப்படின்னா வந்திருக்கலாம். ஏன்னா ஆர்எஸ்எஸும் இதை வெளிப்படையாக பேசியது, இந்து மகாசபை பேசியது. இந்து மகாசபை ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை, பல பேர் பேசினார்களே. அம்பேத்கர் பேசியிருக்கார். அம்பேத்கர் பேசினது வேற கண்டெக்ஸ்ட்ல, காந்திக்கு எதிராக அம்பேத்கர் வைத்த வாதங்கள் வேற ஒரு கண்டெக்ஸ்ட்ல, ஆர்எஸ்எஸ் வைத்த வாதங்கள் வேற ஒரு கண்டெக்ஸ்ட்ல. இந்து அம்பேத்கரும் கொஞ்சம் க்ளோஸா தான் பயணிச்சிருக்காரு இல்லையா ஆர்எஸ்எஸோட? க்ளோஸான்றதை விட அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல ஆர்எஸ்எஸும் ஒரு முக்கியமான இயக்கமா இருந்தது. நாட் வாண்டிங் தேர் சப்போர்ட். அவர் யாருடைய சப்போர்ட்டும் எதிர்பார்த்து செயல்பட்டாரான்னு நான் நினைக்கல. ஆனா அவங்களோட இப்ப ஒரு சக இப்போ வருண் விளாக்ஸ் இருக்கு, இடமலம் இருக்கு, we have a friendly banter இல்லையா? அந்த மாதிரி தான் இட் வாஸ். ஸோ அதை வந்து நான் அதை கடந்து அவங்களோட சப்போர்ட்டை இவர் கேட்டாருன்ட்டோ இல்லை இவங்க போய் அவருக்கு உதவினாருன்ட்டோ இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி இருக்க பரப்புரையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பரப்புரையெல்லாம் உண்மை கிடையாது. இவங்களும் ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்தாங்க, அவரும் ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார். ஸோ அவர்களுக்குள் பரஸ்பரம் பேசுவது அல்லது ஏதாவது ஒரு மேடையில் தோன்றுவது என்பது இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஓகே, அப்படிதான் நடந்திருக்கும். காந்தியும் கூட ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு வந்திருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்பவங்க கூட வந்து பார்த்துருக்கலாம், கியூரியாசிட்டி வந்து பார்த்துருக்கலாம், பார்த்து அவங்களை அப்ரிஷியேட் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் சேவை செய்கிறீர்கள், எல்லா சாதியோடைய நபர்களையும் ஒரே இடத்துல வந்து ஒரே உணவை உண்டு. ஆனால் அன்றைய தேதிக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டதுனால அவங்க எல்லாரும் அதை வந்து ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்தது அப்படின்றத வந்து அவர் பாராட்டியும் இருக்கலாம். இது எதையுமே நான் நெகேட் பண்ணலையே. சுபாஷ் போஸ் பேசியிருக்கலாம், சுபாஷ் சந்திர போஸ், சரியா? இது எல்லாமே இருந்திருக்கலாம். இது எதையுமே நான் நெகேட் பண்ணல, இது எதுவுமே நான் நடக்கலைன்னு நான் சொல்ல போறது இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்வதற்கு இருக்கக்கூடிய பின்னணி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரீசன்ஸ். அதுவும் இந்த திமுக காங்கிரஸ், இன்றைய காங்கிரஸ், நான் அன்றைய காங்கிரஸ் சொல்ல, ஏன்னா நேருவே அலோவ் பண்ணியிருக்காரு ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர்களை அந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் பங்கேற்பதற்கு அனுமதிக்கிறார். 1960களில், அதாவது சைனாவுக்கு அப்புறம் நினைக்கிறேன், அவர் அனுமதிக்கிறார். அவங்களுக்கு அவங்க வந்து உதவினாங்க. அந்த போரின் பொழுது மீட்பு பணிகள் அல்லது அந்த இவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பொருட்களை, நிவாரண பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடியது, ஆர்மிக்கு கொண்டு போய் நம்ம சப்ளைஸை கொடுக்கக்கூடியதில் உதவினாங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்றதுக்காக கூட அவங்களை இன்வைட் பண்ண வரலாறுலாம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே மறுக்கலை. இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் போர் அந்த சமயத்தில் ஆர்எஸ்எஸ் முழு ஆதரவை வந்து இந்திரா காந்திக்கு கொடுத்தது. அதாவது பங்களாதேஷோட லிபரேஷன் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் வந்து முழு ஆதரவை வந்து ஆர்எஸ்எஸ் நல்கியது. இதெல்லாம் நம்ம பல கட்டங்களில் நம்ம பார்த்துட்டே வரலாம். பட் இன்னைக்குமே கட்டமைக்கிறாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக இந்த ஈகோ சிஸ்டம் முழுக்க கட்டமைக்கிறாங்க, லெஃப்டிஸ்ட் ஈகோ சிஸ்டம். இது எதுவுமேன்றதை விட இதில் பெரும்பான்மை உண்மை கிடையாது. ஓகே, அப்படிங்கிறது உங்களுடைய கடைசியாக ஒன்று. இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் அலுவலகங்கள் இருக்குது. ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து அரசு ஊழியர்களாக இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி எல்லா பரப்பும் அவங்கள வந்து பரப்பி வச்சுருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் என்னதான் ஒரு நட்புறவு இருக்கிற மாதிரி சொன்னாலும் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்கும், நிறைய சண்டை வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ மோடி அப்படிங்கிற ஒரு பின்பம், இமேஜுக்கும் ஐகானுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு விதமான பிராமணர்கள் மட்டும்தான் வந்து ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் ஆர்எஸ்எஸோட பிளான் என்னவா இருக்கு, அவங்க எதை நோக்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய மோகன் பாகவத் வந்து எல்லாரும் வந்து பிராமின்றாங்க. இஸ் நாட் அ பிராமின், இஸ் அன் ஓபிசி. சரியா? ஓகே. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் இல்லையா அப்போ ஆர்எஸ்எஸ்ல? அப்படிலாம் எந்த ரூலும் கிடையாது. பிராமின்ஸ் ஹேவ் பீன் மோர் ஆர் லெஸ் லீட் பண்ணியிருக்காங்க. பட் தென் வி ஹேட் தலித் தலைவர் வந்திருக்காங்க. ராஜு பையான்னு நினைக்கிறேன், ராஜு பையாவா இல்லை வேற யாரோ ஒருத்தர். சத்ரியா ஆல்சோ ஓகே லீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு ஓபிசி லீட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கு. இது மாறலாம். நாளைக்கு வேற ஒருத்தர் எனிபடி ஐ வுட் பி சர்ப்ரைஸ்ட் இப்போ முஸ்லீம் கம்ஸ் இன் ஹீட்ஸ் ஆர்எஸ்எஸ் டைம்ல. அதெல்லாம் வந்து யார் வேணாலும் வரலாம். சரியா? ஆனா இங்க நீங்க பார்க்க வேண்டியதுடா மோடியை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, இவங்க சொல்ற மாதிரி மோடிக்கும் அவங்களுக்கும் பிளவு அப்படி கிடையாது. அவங்க எப்படி கொண்டு, நாங்க சொல்றத நீ கேளு, நாங்க சொல்றத நீ கேளு, நீ கேட்கலன்னா உன்னை எப்படி தட்டி கேட்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப உதாரணத்திற்கு ஒர்க் பண்ணல ஆர்எஸ்எஸ் நிறைய இடங்கள்ல,
இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒர்க் பண்ணல. ஓகே, இந்த கரண்ட் தேர்தல். ஏன்னா இவங்க ரொம்ப ஜேபி நட்டா வந்து சில ஸ்டேட்மெண்ட்டாக கூட விட்டார். அவருக்கு தெரிஞ்சுதான் விட்டார். நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால தான் ஆர்எஸ்எஸ் வந்து ஒர்க் பண்ணலன்னு. அப்படி கிடையாது, ஒர்க் பண்ண போகிறதுலன்ற முடிவை எடுத்தாங்க ஆர்எஸ்எஸ். ஏன்னா இவங்க வந்து கைமீறி தங்களிடம் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு மிதப்பில் போகிறாங்க. அமித்ஷா, மோடி இவங்க போகிறாங்கன்றதுனால அவங்களை கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண ஒர்க் பண்ணல. ஒர்க் பண்ணாததுனால அதோட இம்பாக்ட் இருந்தது. அதோட இம்பாக்ட் தான் இங்க 240 தொகுதிக்கு வந்து நிக்கிறாங்களே இவங்க. முக்கியமா ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணல. வாரணாசியில முதல் 2 ரவுண்டு பின்தங்குறாருங்க மோடி. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, தனியாக கூட நம்ம பேசுவோம். அது என்ன காரணம்ட்டு தனியாக கூட நம்ம பேசுவோம். ஸோ ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி டிசைட் பண்றாங்க, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், ஒழுங்கா வழிக்கு வாழ்த்து. அஃப்கோர்ஸ் ஆர்எஸ்எஸோட ட்ரீம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நான் வந்து அவங்க பிஜேபி வந்து அவங்களுடைய விங்குன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ்லேயே இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ராகுல் காந்தி டியூரிங் எ கன்வர்சேஷன் ஐ ரிமெம்பர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ்குள்ள ஊடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இவர்களை வந்து நம்ம வந்து களை எடுக்காமல் காங்கிரஸ் தனித்துவம் பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவறான ஒரு பார்வை. ஏன்னா காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட நபர்கள் காலங்காலமாக இருந்திருக்காங்க, எல்லாருமே இருந்திருக்காங்க. அதனாலதான் அது காங்கிரஸ்ன்ற பேரே அதுக்கு. சரியா? ஸோ அது தவறான ஒரு பார்வை. இன்ஃபேக்ட் ராகுல் காந்திக்கு அந்த பார்வை இருக்கிறதுனாலதான் நீங்க இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க வந்து 100 தொகுதிகளை தொடுவதுக்கே சஃபர் பண்றாங்க. ஏன்னா நீங்க மெஜாரிட்டி பீப்புளை வந்து நீங்க ஏலினேட் பண்றீங்க உங்களோட லெஃப்டிஸ்ட் தாட் ப்ராசஸ். அஃப்கோர்ஸ் அது ஒரு வேற டிஸ்கஷன், வேற ஒரு இதுவா பேசுவோம். கமிங் பேக் டு ஆர்எஸ்எஸ், அவங்களோட கைப்பாவையா இன்னைக்கு வந்து பிஜேபி உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட எண்ண ஓட்டங்களை இவங்க ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. இது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரானது. இதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க திரும்பி திரும்பி இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறது. அவங்க தூக்கி பிடிக்கிற இந்துத்துவாவே ஒரு போலி இந்துத்துவா. அது உண்மையான இந்துக்களுடைய பாரம்பரியத்தை, சம்பிரதாயத்தை அழித்து ஒழித்து டைல்யூட் பண்ணக்கூடிய ஒரு இந்துத்துவா. சரியா? அப்போ இதை பரப்புரை செய்வதற்கு அவங்களுக்கு தேவைப்படுது மோடி என்கிற கைப்பாவை, பாஜக என்கிற கைப்பாவை தேவைப்படுகிறது. அதே சமயத்துல அவர்கள் இவர்களை விட வளர்ந்து விட்டதாக நினைக்க கூடாதுன்றதுக்காக அப்பப்போ தட்டி உட்கார வைப்பாங்க. அப்படி தட்டி உட்கார வச்சாங்க 240. அதுக்கப்புறம் தான் இவங்க வழிக்கு வந்தாங்கன்னதுக்கு அப்புறம் ஹரியானாவில் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஓகே, இந்த வாட்டி மகாராஷ்டிராவில் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரிசல்ட்ஸும் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. இதுதான் ஓகே. ஸோ ஒரே மாதிரியான ஸ்டோரியா இல்லாமல் பல ஆங்கிள் இருந்து நம்ம நிறைய ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காக ஆர்எஸ்எஸ் பற்றி அரசல் பரசலாக கேள்விப்பட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஃபுல்லாக பேசிட்டோம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம ஒரு ஆங்கிள் எடுத்து போகும். ஸோ இப்போ வந்து பல ஆங்கிளில் வந்து ஆஸ் அன் இன்டராக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. ஸோ ஆர்எஸ்எஸ் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கீங்க, அதில் சில துணுக்குகள் தான் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தெரியும். இன்னும் வரலாற்றில் நடந்த நிறைய சம்பவங்கள் குறித்து நம்ம அடுத்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு வருண் டாக்ஸ் டுடே.